இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க வீட்டை, உங்களுடைய வேலைய எல்லாத்தையும் பாத்துக்கிறா அவ. இன் ஷார்ட், ஒரு மனைவி ஒரு மருமக செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் அவ செய்யறா. ஆனா உண்மை இதுதானே, அவ மனைவியா எல்லா கடமைகளையும் செஞ்சாலும் அவ உன்னோட மனைவி இல்லையே. மிஸ்டர் மோகன், நான் உங்ககிட்ட சீரியஸா கேக்குறேன், என்ன சொல்ல வரீங்க? அதாவது, உன்னோட மனைவி ராதிகா யுவன். ஆக்சுவலி ராதிகா யுவன் இல்ல, அவ என்னோட மனைவி ராதா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவிய உன்னோட மனைவி என்கிட்ட சொல்லுவேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்களேன், நீங்க இந்த நோட்டெல்லாம் கசக்குறீங்க. நோட்டை அந்த மாதிரி கசக்க கூடாதுங்க. அண்ட் எதுக்கு நான் பயப்படணும்? உண்மையா சொல்றதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? ராதிகா, ஐ மீன் ராதா இருக்கால, உண்மையிலேயே அவ என்னோட மனைவி தானே. ஏன்னா இந்திய திருமண சட்டம் அதுல செக்ஷன் 494 படி பார்த்தோம்னா, டிவோர்ஸ் கொடுக்காம எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த இன்னொரு கல்யாணம் கல்யாணமா கருதப்படாது. இருந்தாலும் உனக்கு இவள உன்னோட மனைவின்னு சொல்லிக்க அவ்வளவு ஆசை இருந்தா, அப்ப குறைஞ்சபட்சம் நீ விசாரிச்சிருக்கணும்ல, நீ இவளோட லைஃப்ல முதல் மனுஷனா இல்ல உனக்கு முன்னாடியே யாராவது இருக்கானான்னு. அவனை இவ உயிருக்குயிரா காதலிச்சா, அவனை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனோட குடும்பத்தை இவ அவளோட குடும்பமா மாத்திக்கிட்டா. அப்ப ராதிகா மேடமா இல்ல, அப்ப இவ என்னோட ராதாவா இருந்தா.